வரலாற்றில் இடம் பிடித்தவர்கள் எல்லாம் ஏதோ ஒரு காரணத்துக்காக வாழ்க்கையில் உறவுகளால் அல்லது உணர்வுகளால் தனிமைப்படுத்தப்பட்டவர்களே. 10 பேர் உதவியுடன் ஒருவனை அடித்து வீழ்த்துவது வீரமும் அல்ல, ராஜதந்திரமும் அல்ல. அதன் பெயர் சூழ்ச்சி, துரோகம், கோழைத்தனம். மனதை திடமாக வைத்திருங்கள். சிறு சிறு கற்களாக எடுத்து போட்டாலும் காலம் கடந்து பார்க்கையில் ஒரு கோட்டையே உருவாகிவிடும். காலம் அனைத்தையும் மாற்ற வல்லது. உனக்கு எப்போது சிக்கல் வந்தாலும் உன் மனது சொல்வதை மட்டுமே கேள். ஏனெனில் உன் அறிவு எப்படி வேண்டுமானாலும் யோசிக்கும், ஆனால் உன் மனது உண்மையை மட்டுமே நேசிக்கும். தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் எவ்வளவுக்கு எவ்வளவு குறைத்து கொள்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு மன அமைதியும் நிம்மதியும் கிடைக்கும். நீ பிரச்சனைகளை பற்றியே சிந்தித்து கொண்டிருந்தால் இன்னும் பிரச்சனைகள் வந்து சேரும். நீ தீர்வுகளை பற்றி சிந்தித்தால் நிறையவே வாய்ப்புகள் உன் எதிரே தோன்றும். இன்பத்திலும் துன்பத்திலும் நீங்கள் நினைவில் வைத்து கொள்ள வேண்டிய ஒரே உண்மை, இந்த நிமிடம் கூட நிரந்தரமில்லை. பெற்ற உதவிக்கு நன்றி சொல்லும் பழக்கமும் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்கும் பக்குவமும் உள்ளவர்கள் எல்லோருடைய இதயத்திலும் நிரந்தரமாக குடியிருப்பார்கள். ஒருவன் உன்னை ஒருமுறை அடித்தால் அது அவனுடைய தவறு. அவனிடம் 2வது முறையும் நீ அடி வாங்கினால் அது உன்னுடைய தவறு. அடுத்தவர் மீது பழி போடுவது மிகவும் சுலபம். ஆனால் அதே பழியை நீங்கள் சுமக்கும் போதுதான் அடுத்தவரின் வலி என்னவென்று உங்களுக்கு தெரியும். கடந்த காலத்தை மறந்து விடுங்கள். முடிந்தது முடிந்தவையாக இருக்கட்டும். நிகழ்காலத்தில் வாழுங்கள். மகிழ்ச்சியும் மன அமைதியும் தானாக வரும். வாழ்க்கையில் எதுவும் சொல்லிவிட்டு வருவதில்லை, ஆனால் வந்த எதுவும் ஒரு பாடம் கற்றுத்தராமல் போவதில்லை. வாழ்க்கை என்பது பாசத்திற்கும் தன்மானத்திற்கும் இடையில் நடக்கும் போராட்டம். இறுதியில் பாசம் வென்றால் உன்னை இழப்பாய், தன்மானம் வென்றால் உறவை இழப்பாய். வாழ்க்கை என்பது நமக்கு திணிக்கப்பட்ட பாடம்தான். அதற்காக அதை வெறுத்து விடாதே. விரும்பி படித்துப்பார். ஒவ்வொரு பக்கமும் சுவாரஸ்யம்தான். கதைகளுக்கும் காவியங்களுக்கும் மட்டுமே அன்பு, பாசம், நேசம் எல்லாம் பொருந்தும். அனுபவத்தில் வாழ்க்கைக்கு பணம்தான் எல்லாம். பாசம், நேசம் எல்லாம் சும்மா. நீங்கள் கொடுக்கும் அல்லது உங்களிடம் இருக்கும் பணம் அல்லது பொருளின் மதிப்பை பொறுத்தே அன்பு, பாசம், நேசம். வெறும் பாசம் மட்டும் பாசம் ஆகாது. இன்று இருக்கும் நிலையை பார்த்து நாளையை தீர்மானித்து விடாதே. நம்பிக்கையை இழந்து விடாதே. ஏனென்றால் உன்னை படைத்த இறைவனுக்கு உன் நிலையை மாற்ற ஒரு வினாடி போதுமானது. எதுவுமே செய்யவில்லை என்றால் சோம்பேறி என்பார். ஏதாவது வித்தியாசமாக செய்தால் இது தேராது என்பார். அவர்கள் அவர்களின் அறிவிற்கு தக்க சிந்திக்கின்றனர். நீங்கள் செய்ய நினைத்ததை செய்து கொண்டே இருங்கள். வென்ற பின் பேசிக்கொள்ளலாம். சூழ்நிலைகள் எந்த நேரத்திலும் மாறக்கூடும். இந்த வாழ்க்கையில் யாரையும் மதிப்பிடவோ காயப்படுத்தவோ வேண்டாம். நீங்கள் இன்று சக்தி வாய்ந்தவராக இருக்கலாம், ஆனால் காலம் உங்களை விட சக்தி வாய்ந்தது. எந்த திசையை திரும்பி பார்த்தாலும் ஏமாற்றங்கள் காத்து கொண்டேதான் இருக்கும். ஆனால் அதற்கு பயந்து பின்வாங்காதே. மாற்றம் உருவாக வேண்டும் என்றால் பல ஏமாற்றங்களை தாங்கிக் கொண்டுதான் ஆக வேண்டும். வாழ்க்கையில் துன்பங்கள் இலவசம் போன்றவை, தானாகவே நம்மை தேடி வரும். ஆனால் இன்பங்கள் மதிப்பற்றவை. நாம் கடுமையாக போராடிதான் வாங்க வேண்டும். அதிகம் சிந்திப்பவன் அதிகம் அவமானங்களை கடந்திருப்பான். அதிகம் பேசுபவன் அதிகம் ஏமாற்றப்பட்டிருப்பான். அதிகம் மௌனம் காப்பவன் அதிகம் அனுபவங்களை பெற்றிருப்பான். எதையும் யாரும் இன்னொருவருக்கு கொடுத்துவிட முடியும். ஆனால் இந்த நிம்மதியை மட்டும் மனிதன் தன்னிடமிருந்தேதான் பெற்றுக்கொள்ள முடியும். வாழ்க்கையில் எது நடந்தாலும் சிரித்துக்கொண்டே கடக்க பழகி கொண்டாலும் சிலர் என்றோ பேசிய வார்த்தைகள் இன்றும் மனதை ரணமாக்கி கண்களின் வழியே வெளிப்படத்தான் செய்கிறது. யாருக்கும் தெரியாது என்றெண்ணி நீ செய்யும் ஒவ்வொரு தவறையும் ஏதோ ஒரு கண் கவனித்து கொண்டுதான் இருக்கும். உலகத்துக்கு 1000 கண்கள். பாம்பு எத்தனை முறை தோலை உரித்தாலும் அது எப்போதுமே பாம்புதான். பச்சோந்தி எத்தனை முறை நிறம் மாறினாலும் அது எப்போதுமே பச்சோந்திதான். துரோகம் துரோகம்தான், ஏமாற்றம் ஏமாற்றம்தான். நாம் முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்தை செயல்படுத்துவதில் தீவிரம் காட்டுபவர்கள்தான் வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறார்கள். பக்தியும் மரியாதையும் நாம் பணிபுரியும் இடத்தில் இருந்தால்
வெற்றியும் உயர்வும் நிச்சயம் நம்மை தேடி வரும். தனிமை என்றும் வெறுமையை தரவில்லை, தன்னம்பிக்கையை தருகிறது. யார் இல்லாமலும் வாழ முடியும் என்று. சில நேரங்களில் முடிந்து போனதை நினைத்து கவலை, பல நேரங்களில் இனி என்ன நடக்கப் போகிறதோ என்று கவலை. வாழ்க்கை உன்னை பல விதங்களில் பலவாறு சோதிக்கும். நம்பிக்கை இழந்து வாழ்க்கையை வெறுத்து விடாதே. உன் சிந்தனையும் செயலும் உன் இலக்கை நோக்கியே இருக்கட்டும். வெற்றி வந்தே தீரும், வென்றே தீருவாய். உங்களை தள்ளி விடுவதில் மற்றவர்கள் வலிமையானவர்கள் என நிரூபித்தால், கீழே விழுந்தாலும் எழுந்து நிற்பதில் நீங்கள் வலிமையானவர்கள் என நிரூபியுங்கள். வாழ்க்கையில் உன்னை அலட்சியமாக நினைப்பவர்களை விட்டு துணிந்து விலகு. உன்னை பொக்கிஷமாக நினைப்பவர்கள் இருப்பார்கள். அவர்களுடன் இணைந்து பயணத்தை தொடங்கு. வாழ்க்கை நலம் பெறும். உன் எண்ணங்கள் தடுமாறாமல் இருந்தால்தான் உன் பயணங்கள் தடமாறாமல் இருக்கும். நீ சேரும் இடமும் சிறப்பாக இருக்கும். சில பிரச்சனைகளை நேராகவே எதிர்கொள்ள வேண்டும் என்கிற அவசியமில்லை. நாம் ஒதுங்கி சென்றாலே சில சமயம் பிரச்சனைகள் நம்மை விட்டு ஒதுங்கிவிடும். ஒரு நாள் விடியும் என்று காத்திருக்காமல் இன்றே முடியுமென முயற்சி செய். வேதனைகளும் வெற்றிகளாக மாறலாம். வெற்றிக்குத்தான் எல்லைகள், முயற்சிக்கு ஏது எல்லைகள்? முயற்சித்து கொண்டே இரு உன் லட்சியத்தை அடையும் வரை. விடாமுயற்சி மட்டுமே ஒவ்வொரு தோல்வியிலும் உன்னை புது வெற்றிக்கு தயார் செய்யும். சாதிக்கும் எண்ணம் ஆழ்மனதில் தோன்றிவிட்டால் உன் விடாமுயற்சியால் எதையும் சாதிக்கலாம். உன்னை முதலில் நீதான் தாங்கி பிடிக்க வேண்டும். தோற்றுப்போகும் போதெல்லாம் தாங்கி பிடிக்க யாராவது வருவார்களா என்று எப்போதும் காத்து கொண்டிருக்காதே. உனக்கு முதல் ஆறுதல் நீதான். உங்கள் கவலைகளையும் பலவீனங்களையும் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளாதீர்கள். ஏனென்றால் அவற்றை உங்களுக்கு எதிராக எப்போது பயன்படுத்துவார்கள் என்று தெரியாது. தேவைகளுக்கான தேடலும் மாற்றத்திற்கான முயற்சியும் வாழ்க்கைக்கான யுக்தியும் உன்னால் மட்டுமே உருவாக்க முடியும். தெளிவும் நம்பிக்கையும் இருந்தால் போதும். இதெல்லாம் ஒரு நாள் கடந்து போகும் என்று காத்திருந்தேன். ஆனால் எதுவும் கடந்து போகாது, பழகி போகும் என்று உணர்த்திவிட்டது காலம். காத்திருக்க கற்றுக்கொள். எல்லாவற்றிற்கும் உரிய ஒரு நேரம் இருக்கிறது. அவசரப்படுவதால் நிம்மதி தொலையுமே தவிர நன்மை எதுவும் கிடைக்கப் போவதில்லை. ஒருவரை குறை கூறும் முன் ஒருமுறை அவர்கள் சூழ்நிலையில் நீங்கள் இருந்தால் என்ன செய்வீர்கள் என்று யோசித்து பாருங்கள். யாரையும் குறை சொல்ல தோன்றாது. உங்கள் கவலைகளையும் பலவீனங்களையும் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளாதீர்கள். ஏனென்றால் அவற்றை உங்களுக்கு எதிராக எப்போது பயன்படுத்துவார்கள் என்று தெரியாது. எல்லா பயணங்களும் நாம் நினைத்த இடத்தில் போய் முடிவதில்லை. வழி தவறி போகும் சில பயணங்கள்தான் நமக்கு வாழ்க்கையின் பல பாடங்களை கற்றுத்தருகிறது. உங்கள் வருங்காலத்தை பற்றி கவலைப்படாதீர்கள். உங்கள் நிகழ்காலத்தில் நல்ல விதமாக செயல்பட்டால் உங்கள் வருங்காலம் தன்னால் மலரும். தனிமை என்றும் வெறுமையை தரவில்லை, தன்னம்பிக்கையை தருகிறது. யார் இல்லாமலும் வாழ முடியும் என்று. எந்த ஒரு வேலைகளிலும் நீ காலம் தாழ்த்துவது என்பது தோல்வியடைய அந்த தோல்வியிடமே தோள் கொடுப்பதற்கு சமம். ஒன்றை இழந்தால் மட்டுமே மற்றொன்றை பெற முடியும். உள்ளிருக்கும் மூச்சுக்காற்றை வெளியே விட்டால்தான் மீண்டும் சுவாசிக்கவே முடியும். ஒரு நிமிடம் கவலைக்கு இடம் கொடுத்தால் நீ ஒவ்வொரு நிமிடமும் உன் மகிழ்ச்சியை இழப்பாய். உன் வாழ்வில் எதை இழந்தாலும் துணிச்சலோடு போராடு, வெற்றி நிச்சயம். எது உன்னிடம் நிலைக்கும் என்று நீ நினைக்கிறாயோ அதுதான் முதலில் உன்னை விட்டு விலகி போகும். எதுவும் யாருக்கும் இங்கே நிரந்தரமில்லை என்பதே நிதர்சன உண்மை. உனக்கு மேலே உள்ளவனை பார்த்து ஏங்காதே. தாழ்வு மனப்பான்மை வரும். உனக்கு கீழே உள்ளவனை ஏளனமாய் பார்க்காதே. தலைக்கணம் வரும். உன்னை யாரோடும் ஒப்பிடாமல் நீ நீயாக இரு. தன்னம்பிக்கை வரும். வெற்றி பெறும் வரை குதிரை வேகத்தில் ஓடு. வெற்றி வந்த பிறகு குதிரையை விட வேகமாக ஓடு. சென்ற இடத்தில் மரியாதை கிடைக்கவில்லை என்று எண்ணுவது தவறு. அதைவிட பெரும் தவறு மரியாதை கிடைக்காத இடத்திற்கு சென்றதுதான். முயற்சி திருவினையாக்கும்.